ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக இந்தியன் சினிமாவில் வரவன் போகிறவங்களாம் கோலிவுட்டோட தலையில் நறுக்குன்னு கொட்டிட்டு போகிறானுங்க. எதுக்கடா ஆனாவுன்னு என்னையவே அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வரவன் போகிறவங்களாம் அடிச்சுட்டு போகிறாங்க கோலிவுட்டை. இப்போ இந்த நிலைமையில கோலிவுட் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோலிவுட்டை மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியன் சினிமா இப்போ என்ன நிலைமையில இருக்குது, அதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம நிறைய பேசியிருக்கோம். லைக் மாலிவுட்டுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டோலிவுட்டோட ரைஸ் என்ன, அதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கோலிவுட்டோட ஃபாலுக்கான என்ன காரணம், நம்ம ஃபால்ல தான் இருக்கோமா இல்ல அப்படி ஒரு விம்பத்தை இங்க உருவாக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற பல விஷயங்களை இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சினிமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் எடுக்கலாம் ஆரம்பித்து அதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்தியாவில் எப்போ படம் அப்படின்னு ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் கூத்து அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்தது. பட் கேமராவில் ஒரு படமாக எடுத்து ரிலீஸ் ஆன படம்னு பார்த்தீங்கன்னா 1913 இந்தியாவில் தன்னோட ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃபிலிமை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் தமிழ் இண்டஸ்ட்ரி எப்போ இந்த ஒரு ஃபிலிம் எடுக்கிற அந்த ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1931 அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் படமாக ஒரு படம் எடுத்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சினி இண்டஸ்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கு. அதுலயுமே அந்த டைம்ல பீக்ல இருந்த இண்டஸ்ட்ரி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ மீன் நான் என்ன சொல்றேன்னா 1940s to 1960s இருக்குல்ல, இந்த ஏரா, இந்த டைம்ல இந்தியால பீக்ல இருந்த சினிமா, பலராலையும் பேசப்பட்ட சினிமா, பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இருந்த சினிமா, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருந்த சினிமான்றது பார்த்தீங்கன்னா பெங்காலி சினிமா தான். ஸோ பெங்காலில தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரொம்ப ரொம்ப நேம்டான டைரக்டர்ஸ் இருந்தாங்க. ஆர்டிஸ்டிக்கா படம் எடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பெங்காலி ஃபிலிம்ஸ் தான் இருந்தது. தென் அதுக்கப்புறம் பாலிவுட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகுறாங்க. அவங்க ரைஸ் ஆகிற அந்த ஒரு டைம்லேயே பார்த்தீங்கன்னா டாலிவுட் அண்ட் கோலிவுட் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா ரைஸ் ஆகுறாங்க. மாலிவுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க படங்கள் கொஞ்சம் குறைவு தான். அந்த டைம்ல சொல்லவே வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் ஆபாச படங்களும் மலையாள படங்கள்ல இருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நிறைய பேச்சுகள், மல்லு ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே பேசி பார்த்துருப்போம். அந்த டைம்ல அந்த மாதிரியான ஒரு படங்கள் மோஸ்ட்லி மலையாளம் இண்டஸ்ட்ரி இருந்தது. பட் இருந்தாலும் படங்களும் இருந்தது. இப்படி எல்லா இண்டஸ்ட்ரியும் இந்த சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு வந்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல டக்குன்னு உச்சத்துக்கு போனது பாலிவுட் தான். ஸோ அந்த அளவு அவங்களோட டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா காமிச்சாங்க. அதுக்கு அடுத்து டாலிவுட் அண்ட் கோலிவுட் தான் பார்த்தீங்கன்னா அதை பிடிச்சிக்கிட்டாங்க. சாண்டல்வுட் அண்ட் மாலிவுட் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் லாஸ்ட் கிரேட் ஆஃப் காம்படிட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்க இருந்தாங்க. இப்போ அது அப்படியே பார்த்தீங்கன்னா தலைகீழா மாறி இருக்கு. முன்னாடி பாலிவுட் எங்கேயோ இருந்தான்னு சொன்னல, இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருந்தவங்களாம் மேலே போயிட்டாங்க, மேலே இருந்தவங்களாம் கீழே வந்துட்டாங்க அப்படின்ற நிலைக்கு பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்கு. பாலிவுட்ல லிட்டரலி பெரிய பெரிய பட்ஜெட்ல போட்டு எடுக்கிற படம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காசு எடுக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இப்போ இந்த ரீசெண்ட் இயர்ஸ்ல அவங்களோட அந்த ஒரு சினி இண்டஸ்ட்ரி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு பாலிவுட் தள்ளப்பட்டிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு வேற வழியே இல்லை, ஜஸ்ட் ஒரு ரீபூட் மாதிரி தான், மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்க, முதல்ல இருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்ல இப்போ பாலிவுட் இருக்காங்க. கண்டிப்பா அவங்களோட கண்டென்ட்ஸ் தரமா கொடுத்தே ஆகணும், அவங்க ப்ரூவ் பண்ணியே ஆகணும் இந்த காலகட்டத்தில் அப்படின்ற அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இல்லைன்னா பெங்காலி படம் மாதிரி அவங்களும் ஃபேட் அவுட் ஆயிடுவாங்க. இப்போ அதுக்கு அடுத்து ஒரு பெரிய அழிவில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா பார்க்க போறது கோலிவுட் தான். ஏன்னா டாலிவுட் கூட நிறைய அப்கமிங் பயங்கரமான ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க, 1000 crores பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அடுத்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. பட் இப்போ கிட்டத்தட்ட அழிவு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா கோலிவுட் தான் பார்க்குறாங்க. ஏன்னா பெரிய பெரிய ஸ்டார் ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, லைக் விஜய் சார், அஜித் சார், அந்த மாதிரி முக்கியமா இந்த இண்டஸ்ட்ரியை முன்னிலைப்படுத்தி இருந்த ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஃபேட் அவுட் ஆயிட்டு இருக்காங்க. அஜித் சார் இப்போ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. விஜய் சார் லிட்டரலி இப்போ பாலிடிக்ஸ் போயிட்டாரு, அவர் அவ்வளவுதான். இப்போ ரஜினி சார் அண்ட் கமல் சார் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கோலிவுட் இண்டஸ்ட்ரியோட ஒரு நம்பிக்கையா இருக்காங்க. அவங்களும் போயிட்டாங்கன்னா இப்போ பேன் இந்தியாவுக்கு ஃபேஸா தெரிகிற அளவுக்கு இவங்களை தாண்டி கோலிவுட்ல யாரு ஸ்டார்ஸ் இருக்கா? இது மாதிரியான ஒரு கட்டாயத்தில் பார்த்தீங்கன்னா கோலிவுட் இருக்குது. இது மட்டும் இல்லாம நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருது. ஆனால் அந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆடியன்ஸே கை விட்டுறாங்க. லைக் எப்படி சொல்கிறதுனா, ரீசெண்டாக நான் ஒரு படம் பார்த்தேன், அதே நான் எக்ஸாம்பிளுக்கு வச்சு சொல்கிறேன். இப்போ கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன், ஒரு ஃபேண்டசி காமெடி ஃபிலிம், அதில் லவ் எல்லாம் இருக்குது, ஒரு ஃபீல் குட்டான படம்னு வச்சுங்களேன். டெஃபினட்டாக ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். பேர் தான் கிஸ்ஸு, ஆனால் ரொம்ப ஆபாசமெல்லாம் இல்லை. இந்த கிஸ் போர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு அந்த ஒரு சினிமா ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபேமிலியெல்லாம் முகம் சொல்லிக்க வைக்கிற அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இல்லை, அதை ஒரு ஃபன்னாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்க. அப்படி இருக்க
சொல்லக்கூடிய அந்த ஒரு படம், அந்த ஒரு படத்தில் யூஸ் பண்ண அந்த ஃபேண்டசி அப்படின்ற பல விஷயங்கள் இருக்குது. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னடான்னு பார்த்தா ரெஸ்பாண்டே காணும். அப்படியே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு. இதே இந்நேரம் ஒரு மலையாளத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, டாலிவுட்லேருந்து இந்த மாதிரியான ஸ்டைலில் ஒரு படம் வந்திருக்குன்னா இந்நேரம் என்ன ஆகிருக்கும்? சோசியல் மீடியாவிலேருந்து எல்லாரும் பேசி பேசி தள்ளி இந்த ஒரு படத்தை போய் பாருங்கடான்ற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போயிருப்பாங்களே. ரீல்ஸை போட்டு ட்ரெண்ட் ஆக்கி என்னடா இது படம் போய் பார்க்கணுன்ற லெவலுக்கு லைக் மஞ்சுவரன் பாய்ஸ், இந்த ஆலாப்புலா ஜிம்கானா, பிரேமலோ இதுக்கெல்லாம் பண்ண மாதிரி பண்ணி அந்த படம் பார்க்க வச்சிருப்பாங்க. இதே வேற இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருந்ததுன்னா. இது தமிழ் இண்டஸ்ட்ரியில் இப்படி ஒரு படம் வந்தது தான் பெரிய தப்பாக போச்சு அப்படின்ற நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோலிவுட்டோட ஃபிலிம்ஸ் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக காந்தாரா 2 படத்துலேருந்து அந்த ட்ரெயிலர்லாம் நிறைய போர்ஷன்ஸ் இருந்தது. அதில் ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி ஷாட்லாம் வருமாடா அவங்க இண்டஸ்ட்ரியில இருந்து, இங்கே பாருங்கடா அப்படி செதுக்கிருக்காங்க. நாங்கள் 2009 1001 இது மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டோம்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து போட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்பயே நம்மளோட அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல்லாம் காமிச்சிருக்கோம். இப்போ மட்டும் இல்லை, அப்பயுமே காமிச்சோம், அதுக்கு முன்னாடியும் காமிச்சோம், இதுக்கு இடையிலையும் காமிச்சோம், இப்பயும் காமிக்கிறோம். என்ன பிரயோஜனம்? அது யாருமே பார்க்க மாட்டீங்களே, அதை யாரும் கண்டுக்க மாட்டீங்களே. அது அப்படியே காலத்தோட காலமாக இந்த ஓலை செடிகள்லாம் வந்து போகி எப்போ எரிச்சு போட்டுருவாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போகிற போக்குல இந்த மாதிரியான நல்ல நல்ல படங்கள் கொஞ்சமாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு பூஸ்டப் கொடுக்குற அளவுக்கு தகுதி இருக்கிற படங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அண்டர் ரேட்டட் ஆக்கி அனுப்பிச்சு விட்றோம் நம்ம. இப்போ லிட்டரலி இந்த இண்டஸ்ட்ரி எதை நம்பி இருக்குன்னா ஒரு மாஸ் ஆக்டரோட படம் வந்தால் தியேட்டருக்கு வருவோம், இல்லைனா வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில தான் இருக்கு. அதிகமான ஸ்க்ரீன்ஸ் வச்சிருக்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் இருக்கோம். அதிகமான மல்டிப்ளஸ் ஸ்க்ரீன்ஸும் நம்மகிட்ட இருக்கு. இவ்வளோ தியேட்டரை கட்டி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி இப்போ இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலாக டேரக்டர்ஸுமே 1-2 ட்ரைலாம் பண்ணுறாங்க. இப்போ இந்த கிஸ் வந்தது, தென் இது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் மேட்ஸ்னு ஒரு படம் வந்தது. நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். நான் என்னையுமே இந்த இடத்துல நான் வந்து ஒரு குற்றவாளியாக நான் சொல்லி தான் ஆகணும். நானே இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பெரிய ஸ்டார் படத்துக்கு வந்து காசு சேர்த்து வருஷத்துக்கு இந்த படம்லாம் வருது, இவங்களோட படம்லாம் தியேட்டரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணுறேன்னா இது மாதிரியான ஒரு சில நல்ல படங்களை நானுமே பார்க்காம விட்டுருக்கேன். அப்போ நானுமே இங்கே குற்றவாளி தான். என்னையுமே பிளேம் பண்ணி தான் சொல்கிறேன், இதை நான் பண்ணுற தப்பு, அதை தான் நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு காமனான பாயிண்ட்டாக எடுத்து போகிறேன். இந்த ஹவுஸ்மேட் படம் வந்து சூப்பராக இருந்தது. இந்த விஷயம் நேரம் நான் அதானே சொல்கிறேன், மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்தோ டாலிவுட்லேருந்தோ இந்த மாதிரியான ஒரு படம் வந்துருந்தா இந்நேரம் அது வந்து 200 கோடி 300 கோடி கலெக்ட் பண்ணி அந்த ஒரு ஹீரோ நேரம் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேம்டான ஒரு ஹீரோ ஆயிருப்பாரு. எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது பேசப்பட்டிருக்கும். இது வந்து தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம். இது வந்து ஒரு கோலிவுட் படமாக வந்தது தான் சாபமா, இல்லை கோலிவுட்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸுங்க கிட்ட இந்த படம் கொடுக்கறது தப்பா அப்படின்ற ஒரு நிலை வந்து வருதுல. வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து நல்ல நல்ல படங்கள் வந்தா அதை நீங்க ஆதரிக்கிறீங்க, அது குத்தமே இல்லை. ஆனா இங்க வர படங்களை பார்க்கவே மாட்டீங்களே, அதை கண்டுக்கவே மாட்டீங்களே. அதை பல வருஷங்கள் கழிச்சு பார்த்து பிரயோஜனம் இல்லை. அது தியேட்டர் வந்ததுக்கு அப்புறம் ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அது தியேட்டர்ல பார்த்தா தானே ஒருத்து. அப்பதானே அந்த ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ்க்கு வந்து வாழ்க்கை. அடுத்து இந்த மாதிரியான படங்கள் நிறைய வரும். இப்போ லோகேஷ் கனகராஜ் ஒரு விஷயத்த வந்து டர்னிங் பாயிண்டா ஒரு கிரியேட் பண்றாரு. அதை வச்சு எல்லா இண்டஸ்ட்ரியும் பண்றாங்க. அதே மாதிரியான எல்லா டைரக்டர்ஸும் அவரோட ஸ்டைல வந்து காப்பி பண்றாங்க. அது மாதிரியான படங்கள் நம்ம அதுக்கப்புறம் நிறைய பார்த்தோம்ல. அனிமேஷன்ல இன்ட்ரோ டைட்டில் போடுறது, ரெட்ரோ சாங்ஸை யூஸ் பண்றது, யூனிவர்ஸை கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம பல இண்டஸ்ட்ரி பல டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு அந்த மாதிரியான ஃபார்மட்ஸ்ல நிறைய படங்கள் வந்ததுல. அது மாதிரி இந்த மாதிரியான படங்கள் நம்ம ஜெயிக்க வச்சாதானே அந்த மாதிரியான படங்கள் கண்டினியூவா வரும். ஸோ இது பல டைரக்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். இது மாதிரி பண்ணலாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இண்டஸ்ட்ரியும் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம தானே வழி வகுக்கணும். அப்ப இங்க நம்ம தானே ஒரு பெரிய குற்றவாளியாவே இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து குத்தம் சொல்ல என்ன பிரயோஜனம்? நான் பெரிய ஹீரோ வந்தால் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தானே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து கிட்டத்தட்ட இந்த இண்டஸ்ட்ரியோட காலை பிடிச்சி இழுத்து வாரி விடுறோம். கூட இருக்கிறவங்களாம் தூக்கி விட்டு அமுச்சு விட்டுருக்கோம். கூட நிற்கிறவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட நிற்கிறவனை வந்து நம்ம கால வரியில் விட்டுக்கிட்டு இருக்கோம். அதுதான் இங்கே பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த இயரோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வந்து வேற வழியே இல்லைங்க. நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு படத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாற்றணும். நீங்களாம் பெரிய ஸ்டார்ஸ்லாம் இல்லைங்க, யாரையும் நம்பியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் உட்கார்றது வேஸ்ட்டு. ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் இந்த வருஷம் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய உச்சகட்ட ஏமாற்றத்துக்கு நிச்சயமாக ஆடியன்ஸ் வந்து அடுத்த வருஷம் ஒரு நல்ல பதில் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய நல்ல நல்ல படங்கள் வருது, நிறைய புது ஹீரோஸ் புது டைரக்டர்ஸோட படம் வருது. அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நானும் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு விஷயம் இப்ப சொல்றேன், இது கரெக்ட் தானா? எனக்கு தோணுன விஷயம் அது. நான் அது கரெக்ட்னு நினைக்கிறேன். நம்ம தான் ஒரு பெரிய தப்பு பண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.